விழுப்புரம் துறையூர் அருகே நிகழ்ந்த வெடி விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலையில் 6 மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருநாவுக்கரசர், ரூபாய் நோட்டு பிரச்சினை தீர 7 மாதங்களுக்கு மேல் ஆகும் என்றார். கோடீஸ்வரர்களின் பிரதிநிதியாக பிரதமர் மோடி செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் கூட்டுறவு சங்கங்கள் முறையாக செயல்படவில்லை என்று குறை கூறிய திருநாவுக்கரசர், திருச்சி அருகே வெடி விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த விபத்து எப்படி நடந்தது? 25 பேர் இறந்திருக்காங்க, இன்னும் பல பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த இறந்த குடும்பங்களுக்கெல்லாம் அரசாங்கம் குறைந்தபட்சமாக தலா குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாயாவது நிதி வழங்கணும். காயமுற்றிருப்பவர்களுக்கு உயர் ரக சிகிச்சைகள் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கணும். இந்த காயமுற்றிருப்பவர்களுக்கும் கணிசமான நிதி உதவி செய்யணும். நீதி விசாரணை வேண்டும் கேட்டு நடந்து ஒரு என்கொயரி நடந்து இது மாதிரி மேற்கொண்டு இது மாதிரி விபத்துகள் நடக்காத பாதுகாப்பு நடவடிக்கைகளை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.